Hello friends, welcome back to Play Tamil Dubs. இந்த வீக்ல என்னென்ன புதுசா நம்ம தமிழ் டப்டான மூவிஸ் அண்ட் சீரிஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எல்லாத்தையும் இன்னைக்கு ஒரு வீடியோ நம்ம பார்த்தலாம். ஆக்சுவலி இந்த வீக் தாங்க கொஞ்சம் பயங்கரமாக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் செம்மையாக இருந்திருக்கு. ஸோ அது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துடலாம். ஸோ ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஜொராசிக் வேர்ல்ட் ரீபர்த்தோட மூவி இப்போ நம்ம ஓடிடியில் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி விஓடியில் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்கு அண்ட் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நம்ம புக் மை ஷோ ஸ்ட்ரீமிங் ஆப்பில் அவைலபிளாக இருக்குது. ரெண்ட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் இன்கேஸ் ப்ரோ இதை பார்க்கலாமா வேணாம்னா இப்போதைக்கு நம்ம IMDbல 6.1 அண்ட் இது முன்னாடி நீங்கள் பார்த்த ஜொராசிக் பார்க் ஆர் வேர்ல்டோட டோட்டல் டிஃப்ரெண்ட்டான ஒரு லைனில் வந்து இதை கொண்டு வந்திருப்பாங்க. லைக் ஒரு நியூவான ஸ்டோரி லைனோட இந்த வாட்டி சில டிசீஸை வந்து க்யூர் பண்ணுறதுக்காக சில டைனோசர்ஸோட பிளட் சாம்பிள்ஸ் வேணும். ஸோ அதுக்காக ஒரு டீமாக வந்து இந்த மாதிரி ஒரு ஐலாண்டுக்கு போகிறாங்க. அதான் ஃபர்ஸ்ட் இந்த ஜொராசிக் பார்க்லாம் கிரியேட் பண்ணியிருந்தாங்களா அந்த ஐலாண்டு. பட் அங்கே வந்து நிறைய வருஷங்கள் ஆயிடுச்சு, நிறைய மியூட்டன்ஸ்லாம் மாறி இருக்கு அண்ட் அந்த மாதிரி இடத்துல இங்கே எப்படிலாம் சர்வை பண்ணுறாங்க, ஃபைனலாக அந்த சாம்பிள்ஸை கலெக்ட் பண்ணாங்களா இல்லையா அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக படத்தை பார்த்துலாம். பட் விஷுவல் வைஸ் செம்மையாக இருந்தது அண்ட் ஆஸ் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் வைஸில் டெஃபினட்டாக நீங்கள் இதை பார்க்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எ மதர் ஸ்பெஷல் லவ்னு சொல்லிட்டு நம்ம 2024 ரிலீஸ் ஆன ஒரு ஃப்ரெஞ்ச் மூவி IMDbல 6.2 அண்ட் இப்போதைக்கு நம்ம தமிழ் டப்டோட பார்த்தீங்கன்னா நம்ம VR OTT ஆப் சைட்லேருந்து தான் கொண்டு வந்திருக்காங்க. அகைன் இது நம்ம பிரைம் வீடியோவில் அவைலபிளாக இருக்குது. ஸோ என்ன தனியாக ரெண்ட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ராமா வைஸில் கிரியேட் பண்ணியிருக்காங்க. எப்படி ஒரு மதர் அண்ட் சன்னோட அந்த பாண்டிங் இருக்கும் பார்த்தீங்களா அந்த ஒரு ஸ்டோரி கான்செப்டும். நெக்ஸ்ட் இப்போதைக்கு அந்த பையன் கூட பார்த்தீங்கன்னா அவங்க அப்பாவோட லைக் செப்பரேட்டாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அது வந்து எப்படி ட்ராமேட்டிக்காக அவங்க லைஃப்லாம் இம்பேக்ட் ஆகிட்டு இருக்குன்னு தான் அப்படி ஒரு ட்ராமா வைஸாக ஒரு சிம்பிளான ஒரு மூவியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இன்கேஸ் ட்ராமா வைஸில் பார்க்கணுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம பிரித்தி திங்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம 2025 ரிலீஸ் ஆன ஒரு எராட்டிக் கேட்டகிரியான ஒரு மூவி. பை த வே இப்போதைக்கு இது நம்ம தமிழ் டப்டோட லயன்ஸ் கேட் பிளே ஆப் சைடில் தான் கொண்டு வந்திருக்காங்க. IMDbலையும் 4.1 தான். சிம்பிளாக சொல்லணும்னா படத்தில் ஒன்றும் பெருசாக இருக்காது. நீங்கள் வந்து கான்செப்ட் கேட்டகிரி வைஸ்லாம் அந்த மாதிரி இருக்கும். பட் உள்ள ஸ்டோரி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ரொம்பவே கொஞ்சம் ஓல்டான ஒரு லேடி, அவங்களுக்கு பணம்லாம் நிறைய இருக்குது. பட் அவங்க கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டுக்காக ஒரு பையனை ரொம்பவே யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்த பையன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ் அண்ட் அதெல்லாம் வந்து டெவலப் ஆகிரும். அண்ட் இதுக்கப்புறமா லைக் அந்த லேடி இவங்களை யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோடனே அந்த பையன் என்னென்னலாம் பண்ணுறான் அதை தான் நீங்கள் பொறுமையாக இந்த படத்தில் பார்க்க போகிறீங்க. மிச்சம் இது வைஸ் வேறு எதுவுமே பெருசாலாம் இந்த படத்தில் இருக்காது. அதனால ரொம்ப எக்ஸைட்டடோடு போனீங்கன்னா கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் ஆயிடுவீங்க. அண்ட் நம்ம வெனஸ்டே சீசன் 2ஓட பார்ட் 1 வந்து நல்லபடியாக இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க வித் டோட்டல் 4 எபிசோட்ஸ் அண்ட் ஆல்ரெடி தனியாக ரிவ்யூ வீடியோவில் கூட நான் ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் நம்ம நெட்ஃப்ளிக்ஸ் தான் நல்லபடியாக அவைலபிளாக இருக்குது. அண்ட் மிச்சம் மீதி இருக்க 4 எபிசோடு கூட நம்ம நெக்ஸ்ட் மந்த் செப்டம்பர் 3 ரிலீஸ் ஆயிரும். இந்த வாட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம நெவர் மோர் அகாடமிக்கு வந்து வெனஸ்டே போகிறாங்க அண்ட் அவங்க தம்பியோடையும் கூப்பிட்டு போகிறாங்க. ப்ளஸ் ஒரு இப்போ வந்து ஃபர்ஸ்ட் சீசன்லலாம் பயங்கரமான ஹீரோயிக்கான மூமெண்ட்லாம் பண்ணிட்டாங்களா, அதனால ஸ்கூலில் ரொம்ப ஃபேமஸாகவும் ஆகிட்டாங்க. அண்ட் அந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ள பாட்டுன்னு போயிட்டே இருக்குது. ஒரு பக்கம் ஒரு ஜாம்பின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க. இன்னொரு பக்கம் யாரோ வந்து நம்ம வெனஸ்டே வந்து டார்கெட் பண்ணிகிட்டு இருக்காங்க, அது யாருன்னு சொல்லி இவங்க கண்டுபிடிக்கணும். அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு மர்டர் ஆட்டம் ஒன்று நடந்திருக்கு. அது இவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண போயிட்டு நிறைய தடங்கள்லாம் உள்ளே வந்துகிட்டே இருக்குது. அண்ட் இவங்களோட பவர்ஸும் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஆன் ஆஃப் எல்லாம் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது எல்லாத்தையும் பொறுமையாக நீங்கள் இந்த சீரீஸில் பார்த்துலாம். 4 எபிசோட்னால இன்னும் சிம்பிளாக இருந்தது அண்ட் அப்படியே ஒரே ஸ்டேஜில் நீங்கள் 4 ஹவர்ஸில் முடிச்சிடலாம். ஃபைனலி நம்ம ஆலிஸ் இன் பார்டர்லேண்டே வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போதைக்கு இதுதான் கொஞ்சம் ஹாட்டான டாபிக். ஏன்னா சீசன் 1 and 2 ரெண்டுமே அட் அ டைம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்கேஸ் பார்த்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், நான் ரொம்ப முன்னாடியே பார்த்துட்டேன். நம்ம தனியாக ரிவ்யூவெல்லாம் நம்ம சேனலில் எப்போயும் ஷேர் பண்ணிட்டோம். அண்ட் சீசன் 3 வரும்போது தான் இது நம்ம தமிழ் டப்டோட வரப்போகுதுன்னு சொல்லிட்டு கன்ஃபார்மும் ஆயிருந்தது. அண்ட் அப்போவே சொல்லியிருந்தேன் லைக் இந்த மாதிரி வரப்போகுது. பட் என்ன டேட் எக்ஸாக்டாக தெரியாது, சடனாக இப்போ ரிலீஸும் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ப்ரோ கான்செப்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் ஹாரிஸு. ஸோ இவர் வந்து கேமராக இருப்பார். சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து அவங்க இருக்க இடம் இல்லை, யாரும் இருக்க மாட்டாங்க, வெறும் சிட்டி மட்டும் தான் அங்கே இருக்குது. அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. பட் வேறு யாருமே அந்த சிட்டியில் காணோம். அண்ட் இதுக்கு பின்னாடி என்ன ரீசன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க போயிட்டு ஃபைனலாக பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ரிவீல் ஆகும். கேம் ஆட்டம் தான் உயிரோடு இருக்க முடியும் அப்படிலாம் வந்து மென்ஷன் பண்ணிடுவாங்க. அண்ட் இந்த மாதிரி ட்விஸ்டடான இடத்துலேருந்து தப்பிக்க முடியுமா முடியாதா அதெல்லாம் நீங்கள் பொறுமையாக இந்த சீரீஸை பார்த்து தெரிஞ்சுப்போங்க. லைக் ஈஸியாக லைக் சீசன் 1 டோட்டல் 8 எபிசோட்ஸ், சீசன் 2லையும் 8 எபிசோட்ஸ் இருக்குது. அண்ட் சீசன் 3 வரதுக்கு முன்னாடி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் செம்மையாக இருக்கும். ஒரிஜினல் ஜாப்பனீஸு அண்டு இப்போ நம்ம தமிழ் டப்டோட அவைலபிளாக இருக்குது.
அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா த பிக்கப்னு சொல்லிட்டு இன்னொரு காமெடி ஹைஸ்ட் கேட்டகிரியான மூவி கூட இப்போ நம்ம பிரைம் வீடியோ சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக நம்ம எடி மர்ஃபி தான் உள்ளே நடிச்சிருக்காரு. படத்தோட கான்செப்டை பார்த்தீங்கன்னா லைக் நம்ம ஹீரோ நார்மலான வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்காரு. இப்போ சடனாக இல்லை இன்னைக்கு கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்க போகுது. ஏன்னா அவர் வாழ்க்கையில் அவங்க ஹைஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுக்கு ஒரு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் ஸ்டோரியெல்லாம் இருக்குது. அது நீங்கள் படத்தை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். பட் அந்த ஹைஸ்ட் இவங்களால் பண்ண முடியுமா முடியாத ஒரு கேசினோலேருந்து காசுலாம் திருட போகிறாங்கன்னு அதான் நீங்கள் பொறுமையாக இந்த மூவியில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஃபன் காமெடி ஹியூமர் வைஸ் நல்லபடியாக இருக்குது. பட் கொஞ்சம் அது 18+ ஆன காமெடிஸ்லாம் உள்ளே ஆட் பண்ணியிருக்காங்க. அதனால் ஃபேமிலியெல்லாம் வாட்ச் பண்ண முடியாது. சீன்ஸ்லாம் விஷுவல்ஸ்லாம் இருக்காது. ஜஸ்ட் அந்த காமெடியாக பேசிகிட்டு இருப்பாங்க. பை த வே பட் ஒரு நல்ல ஒரு டீசென்ட் என்டர்டெயின்மெண்ட்டான மூவியாக வச்சுப்போமே இதை. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதுதான் இப்போதைக்கு என்னென்னலாம் புதுசாக நம்ம தமிழ் டப்டோட வந்திருக்கோ அது எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டேன். இன்றைக்கி ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், ப்ளே தமிழ் டப். See you in next video. Bye guys.